Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்ஷன் usage of between and among. Between and among எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Between அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு two peopleக்கு இடையில ஒரு செயல் நடைபெறுவது அல்லது ரெண்டு திங்ஸ்க்கு நடுவுல ஒரு செயல் நடைபெறுவது அப்படின்னா அங்க நம்ம between யூஸ் பண்ணுவோம். among அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா two or more peopleக்கு இடையில ஒரு செயல் நடைபெறுது அல்லது ஒரு two or more thingsக்கு நடுவுல ஒரு செயல் நடைபெறுது அப்படின்னா அங்க நம்ம among யூஸ் பண்ணுவோம். Let's see example. எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். First one, between Pooja and Priya. அதாவது பூஜாவுக்கும் பிரியாவுக்கும் இடையில். அதாவது இங்க ரெண்டு பீப்புளுக்கு இடையில அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லும் போதுதான் நம்ம அங்க between யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் between Monday and Wednesday. அதாவது திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமைக்கு இடையில். அதாவது ரெண்டு டேட்ஸ்க்கு இடையில அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம between யூஸ் பண்ணிருக்கோம். between மதுரை அண்ட் திருநெல்வேலி. அதாவது மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் ரெண்டு பிளேசஸ்க்கு நடுவுல அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம between யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் between you and me. அதாவது ரெண்டு பீப்புளுக்கு நடுவுல அதாவது உனக்கும் எனக்கும் இடையில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம between யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் between Jan 15 and Jan 20. அதாவது January 15 மற்றும் January 20க்கு இடையில் அதாவது ரெண்டு டேட்ஸ்க்கு இடையில அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லும் போது நம்ம between யூஸ் பண்ணிக்கலாம். among அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா two or more people. அதாவது ரெண்டு பேத்துக்கு மேல அப்படின்னு சொல்லும் போது நம்ம among யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது two or more things. ரெண்டு திங்ஸ்க்கு மேல அப்படின்னு சொல்லும் போது நம்ம among யூஸ் பண்ணிக்கலாம். Let's see example. among river in India. அதாவது இந்தியாவில் உள்ள நதிகளில். நதிகள் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம் நிறைய இருக்கும். ஸோ அது two or more மேல இருக்குங்காட்டி தான் நம்ம இங்க among யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் among hotels in பொள்ளாச்சி. அதாவது பொள்ளாச்சியில் உள்ள ஹோட்டல்களில். ஹோட்டல்ஸ் அப்படின்னாலே என்ன two or more நிறைய இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இங்க among யூஸ் பண்ணிருக்கோம். Next, the secret was spread among the crowd. Among the crowd. Crowd அப்படின்னாலே என்ன நிறைய பேர் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் crowd அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் two or more நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றங்காட்டி தான் நம்ம இங்க among யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது அந்த ரகசியம் கூட்டத்தில் பரவியது. நெக்ஸ்ட் she lives in that house among the trees. Trees. So okay. அவள் மரங்களுக்கிடையில் அந்த வீட்டில் வசிக்கிறாள். among the trees அப்படிங்கறதே trees அப்படினாலே என்ன சொல்லுவோம் நிறைய இருக்கிறதுதான் trees சொல்லுவோம். சோ அதனாலதான் நம்ம இங்க among யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.